அந்த இரவு கொல்கத்தா நகரம் தூங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் பிரிட்டிஷ் அரசின் கண்கள் ஒரே ஒரு வீட்டை மட்டும் கவனிச்சிட்டு இருந்தது. எல்ஜின் ரோடு, ஒரு பெரிய வீடு. அதற்குள் இருந்தவர் நம்ம சுபாஷ் சந்திர போஸ். அந்த வீட்டை சுற்றி போலீஸ் இருக்கு. ஏன் நேதாஜியை வீட்டு சிறை வச்சாங்க? அவர் எப்படி அங்கிருந்து தப்பிச்சு போனாரு? யாரை பார்க்க போனாருங்கிறத நாம் இந்த எபிசோட்ல பார்க்க போகிறோம். நான் காயத்ரி. வாங்க என்னோட பயணிக்கலாம். அந்த சம்பவத்துக்கு போவோமா? முதல்ல அவரை ஏன் வீட்டு சிறை வச்சாங்கன்னு பார்க்கலாம். 1940ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அவர் பிரிட்டிஷ் அரசால் கைது செய்யப்படுறாரு. சிறையில் அவர் மேற்கொண்ட உண்ணாவிரத போராட்டம் காரணமா அவர் உடல்நிலை மோசமடையுது. இதனால அவர் சிறையில் இறந்தா மக்கள் மத்தியில பெரிய கலவரம் வெடிக்கும்னு பயந்து அதே வருஷம் டிசம்பர்ல அவரை விடுவிச்சு அவரோட இல்லத்திலேயே வீட்டு காவல், அதாவது ஹவுஸ் அரெஸ்ட் வச்சாங்க. அவர் வீட்டை சுத்தி காவலர்கள் இருந்தாங்க. இப்போ சுபாஷ் சந்திர போஸின் கிரேட் எஸ்கேப்னு குறிப்பிடுற அந்த விறுவிறுப்பான தப்பித்தல் எப்படி நடந்துச்சுன்னு பார்ப்போம். கொல்கத்தால எல்ஜின் ரோட்ல இருந்து சுபாஷ் சந்திர போஸின் வீடு நிசப்தமா இருக்கு. ஆங்கிலேய அரசு அந்த வீட்டை சுற்றி 24 மணி நேரமும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. அப்போதான் வராரு நம்ம நேதாஜியின் மருமகன் சிசிர் குமார் போஸ். வேண்டரர் கார்ல வீட்டுக்கு வர்றாரு. அவர் அடிக்கடி வந்து செல்பவர்ன்றதால போலீசார் அவரை தடுக்கல. இந்த கார் ஜனவரி 16ஆம் தேதி மாலையே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. சிசிர் போஸ் ஒரு சாதாரண மாணவர்னும் குடும்ப உறுப்பினர்னு நினைச்சதால அவர் மேல சந்தேகமே வரல. அது சரி, எதுக்கு இவ்வளவு போலீசார் சோதனை செய்யணும்னு நீங்க நினைக்கலாம். வெளியுறவு துறையில இருந்து வந்த ரகசிய தகவல் படி நேதாஜி வெளிநாடு சென்று இந்திய விடுதலைக்கு பல நாடுகளோட உதவி கேட்டு இந்தியாவை விடுவிக்க முயலக்கூடும்னு நினைச்சாங்க. நேதாஜியின் இந்த கிரேட் எஸ்கேப் பிளானுக்காக வீட்டுக்குள்ளேயே பல நாள் தாடி வளர்த்து ஷெர்வானி அணிந்து தன்னை முகமது ஜியாவுதீனா மாத்திக்கிறாரு. இன்சூரன்ஸ் நம்பரா தன்னை காமிச்சிக்கிறாரு. ஸ்கெட்ச் ரெடி. அதை எக்ஸிக்யூட் பண்ண ஜனவரி 17ஆம் தேதி நள்ளிரவு 1:30 மணிக்கு அவரோட வீட்டின் பின்பகுதி படிக்கட்டின் வாயிலா தப்பிக்கிறாங்க. வீட்டின் விளக்குகள் எல்லாமே அணைக்கப்பட்டிருக்கு. போலீசார் வாசல்ல அமர்ந்து குளிருக்கு நெருப்பு மூட்டி பேசிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் உள்ளே இருந்த கார் வெளியே வருது. கார் ஓட்டுநர் சிசிர் போஸ் தான். நேதாஜி காரின் பின் இருக்கையில அமர்ந்திருக்காரு. கார் கேட் கிட்ட வந்ததும் போலீசார் டார்ச் அடிச்சு பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதோ ஓட்டுநர் இருக்கையில் உள்ள சிசிர் போஸின் முகம் மட்டும்தான். நேதாஜி அவர் முகத்தை ஒரு போர்வையால லேசா மூடிக்கொண்டு ஜன்னல் பக்கம் ஒதுங்கி அமர்ந்திருக்காரு. அதோட இருட்டா இருந்ததாலையும் தாடியுடன் அவரை பார்த்திருந்தாலுமே அவர் சுபாஷ் சந்திர போஸ்னு அடையாளம் காண வாய்ப்பே இல்லை. எப்படியோ கார் கேட்டை தாண்டிடுச்சு. இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா, அவர் தப்பிச்சு 10 நாட்கள் வர போலீசார் சுபாஷ் சந்திர போஸ் வீட்டுக்குள்ளதான் இருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அது எப்படி தெரியாம இருக்கும் தானே கேக்குறீங்க? நேதாஜி அறையில லைட் எரியுமாறு வேலையாட்கள் பார்த்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவர் மௌன விரதம் இருக்கிறாரு, யாரையும் பார்க்க மாட்டார்னு அவங்க குடும்பத்தினர் சொல்லிட்டாங்க. நேதாஜி வீட்டுக்குள்ளேயே இருக்காருன்னு போலீசார நம்ப வச்சாங்க. இப்படித்தான் நேதாஜி ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்து தப்பிச்சாரு. சரி, அவர் தான் தப்பிச்சிட்டாரே, இவ்வளவு பெரிய எஸ்கேப் பிளான் போட்டு அவர் எங்க போனாரு, யாரை பார்க்க போனாரு அப்படிங்கிறத இன்னொரு எபிசோட்ல பார்க்கலாம்.